கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இன்றைக்கு வரை ஒவ்வொரு ஆண்டும் கணக்கீட்டாளரிலிருந்து கணக்கீட்டு ஆய்வாளர், கணக்கீட்டு ஆய்வாளரிலிருந்து வருவாய் மேற்பார்வையாளர், வருவாய் மேற்பார்வையாளரிலிருந்து மதிப்பீட்டு அலுவலர், மதிப்பீட்டு அலுவலரிலிருந்து முதன்மை மதிப்பீட்டு அலுவலர் தொடர்ச்சியான பதவி உயர்வுகளை தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு நிர்வாகத்தோடு பேசி போராடி தன்னுடைய உரிமைகளை பெற்று தந்து வருகிறது. 15 ஆண்டு காலம் 17 ஆண்டு காலம் கூட வேலையை செய்து கணக்கீட்டு ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்ற பிறகும் கணக்கீட்டு பணி செய்ய வேண்டிய அவல நிலை தொடர்கிறது. ஒரு சப்டிவிஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு செக்ஷனில் அசிஸ்டர் வேக்கன்ட் இருந்ததுன்னா நீ இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்ய. வணக்கம். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் யூடியூப் சேனலான மின்கதிர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய கணக்கீட்டு பிரிவு ஊழியர்கள் மத்தியில் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய தன்னெழுச்சியான கொந்தளிப்பு என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சந்தேகங்களை, விளக்கங்களை அளிக்கும் வகையில் இந்த காணொளி அமையும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு நம்புகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இன்றைக்கு வரை ஒவ்வொரு ஆண்டும் கணக்கீட்டாளரிலிருந்து கணக்கீட்டு ஆய்வாளர், கணக்கீட்டு ஆய்வாளரிலிருந்து வருவாய் மேற்பார்வையாளர், வருவாய் மேற்பார்வையாளரிலிருந்து மதிப்பீட்டு அலுவலர், மதிப்பீட்டு அலுவலரிலிருந்து முதன்மை மதிப்பீட்டு அலுவலர் தொடர்ச்சியான பதவி உயர்வுகளை தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு நிர்வாகத்தோடு பேசி போராடி தன்னுடைய உரிமைகளை பெற்று தந்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்பட்ட கணக்கீட்டாளரிலிருந்து கணக்கீட்டு ஆய்வாளர் பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பளுவை நிர்வாகம் தூக்கி சுமத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன பளு என்றால், கணக்கீட்டாளரிலிருந்து கணக்கீட்டு ஆய்வாளர், அசிஸ்டரிலிருந்து ஐஏவாக பதவி உயர்வு பெற்றவர்கள் கணக்கீட்டுப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அந்த பதவி உயர்வு உத்தரவில் இணைத்து அண்டர்டேக்கிங்கோடு பதவி உயர்வு என்பது வழங்கப்பட்டது. நம்முடைய தொழிலாளர்கள் எல்லோருமே, கணக்கீட்டு பிரிவில் இருக்கக்கூடிய கணக்கீட்டாளர்கள் எல்லோருமே அந்த அண்டர்டேக்கிங்கில் கையெழுத்தை போட்டு நாம் இன்னைக்கு பதவி உயர்வு வாங்கி கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக கணக்கீட்டாளருக்கு உண்டான வேலையை செய்து 15 ஆண்டு காலம் 17 ஆண்டு காலம் கூட வேலையை செய்து கணக்கீட்டு ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்ற பிறகும் கணக்கீட்டு பணி செய்ய வேண்டிய அவல நிலை தொடர்கிறது என்ற அம்சத்தை தொடர்ச்சியாக நம்ம நிர்வாகத்திடம் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே சமயம் தொழிலாளர்களுடைய மத்தியில் அவர்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்ற நிலைமையும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, திண்டுக்கல் மின் பகிர்மான வட்டத்தில் ஒரு பெண் தோழருக்கு 58 வயசு ஆகுது. 58 வயசு ஆனவங்களுக்கு அசிஸ்டர்லேருந்து ஐஏ ப்ரமோஷனை போட்டு கிட்டத்தட்ட அந்த செக்ஷன்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த செக்ஷனுடைய டியூரேஷன் 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் டியூரேஷனில் அவங்களால ரீடிங் எடுக்க முடியல. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இருக்குது என்ற வழியை நம்முடைய சங்கத்திற்கு அவங்க தகவலை சொல்லி எங்களுக்கான உரிமையை நீங்கள் பெற்றுத்தரணுன்ற விஷயத்தை அவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கணக்கீட்டு பிரிவு ஊழியர்கள் நம்மிடம் தொடர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், அவர்களுக்கான சந்தேகங்கள் என்னென்னா, பெரும்பாலும் இப்போ எல்லா அலுவலகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கணக்கீட்டாளர்லேருந்து கணக்கீட்டு ஆய்வாளர் பதவி உயர்வு பெற்றவர்கள் நீங்கள் 2002 உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் பதவி உயர்வு பெற்றாலும் கணக்கீட்டு பணி செய்யணும்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மென்ஷன் பண்ணுறாங்க. 2002 கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு என்ன சொல்லுது? 1984, 85, 86, 87 பணியில் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம், 22 ஆண்டு காலம், 23 ஆண்டு காலம் கூட கணக்கீட்டாளராகவே பணிபுரிந்து கணக்கீட்டாளராகவே ஓய்வு பெறக்கூடிய அவலநிலை அன்றைக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுது தொழிற்சங்கங்களுடைய தொடர் போராட்டத்தினால 2002 ஏற்பட்ட வேலைபளு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கடைசி வரைக்கும் ப்ரமோஷனே இல்லாமல், பதவி உயர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கணக்கீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கணக்கீட்டு பிரிவில் இருக்கக்கூடிய அசிஸ்டர், ஐஏ, ஆர்எஸ் எல்லோருக்குமே சூப்பர் நியூமரரி ஐஏ, சூப்பர் நியூமரரி ஆர்எஸ் என்ற பதவியை நம்ம அப்போ உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது தான் அந்த செட்டில்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கருத்துரை என்ன சொல்லுது? நீங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு நீண்ட காலமாக கிடைக்கல, அப்போ நீண்ட காலமாக கிடைக்காததுனால உங்களுக்கு நாங்கள் இந்த சூப்பர் நியூமரரி போஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்னு தான் எஸ்என்ஐஏ, எஸ்என்ஆர்எஸ் என்ற பதவியை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும், இது இந்த செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும்ன்றத 2002 கொடுத்துருக்கக்கூடிய முத்தரப்பு வேலைபளு ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்த உத்தரவு அது. இப்போ இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின் விநியோக வட்டங்களில்
ஒரு அசஸர்லேருந்து ஐஏ ப்ரொமோஷன் ஆகி இப்போ 2026 மார்ச் மாதம் 1720 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் அண்டர்டேக்கிங் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் 2002 இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் போய் ரீடிங் எடுக்கணும்னு சொன்னால் எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. ஏன்னா 2002 கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனு SNIA அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 5 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. இப்போ நமக்கு பொருந்தக்கூடிய ஒப்பந்தம் 2018 22/2/2018 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில், முத்தரப்பு வேலைபளு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கணக்கீட்டு பிரிவு ஊழியர்கள் வேலை செய்வாங்க. வேலை செய்யணுன்ற விஷயத்தை மின் ஊழியர் மத்திய அமைப்பு தெளிவாக நம்ம இதுக்கு சொல்லிக்குது. அதே போல் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மின்வட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய உதவி மின் பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், செயற்பொறியாளர் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அசிஸ்டருங்களை எல்லாருமே ஏதோ மந்தமாடு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது, ஒரு சப்டிவிஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு செக்ஷனில் அசிஸ்டர் வேக்கண்ட் இருந்ததுன்னா நீ இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்ய. யாரை? ஒரு அசிஸ்டரை ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு டைவர்ஷன் போடுறது, ஒரு சப்டிவிஷன்லேருந்து இன்னொரு சப்டிவிஷனுக்கு டைவர்ஷன் போடுறது, வித்தின் டிவிஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கே வேணாலும் டைவர்ஷன் போடுறது, இந்த மாதிரி டைவர்ஷன் போடக்கூடிய பணிகளை உதவி செயற்பொறியாளர்களும் செயற்பொறியாளர்களும் செய்து கொண்டு வருகிறார்கள். இது வாரிய விதிகளுக்கு முரணானது என்ற விஷயத்தை நாம் இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணுறோம். ஏன்னா அது டெம்பரரி டைவர்ஷன் போடக்கூடிய அதிகாரம் மேற்பார்வை பொறியாளருக்கு மட்டும்தான் உண்டு. அதுவும் 2018 களப்பிரிவு ஊழியர்களுக்கு டெம்பரரி டைவர்ஷன் போடணும்னா நீங்கள் தலைமை பொறியாளர்கிட்ட உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டெம்பரரி டைவர்ஷன் போடணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்குறாங்க. அப்போ களப்பிரிவு ஊழியர்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களுக்கு உதவி செயற்பொறியாளரோ செயற்பொறியாளரோ அவர்களை கணக்கீட்டு பணி செய்வதற்காக டெம்பரரி டைவர்ஷன் போடுவதற்கு உண்டான உத்தரவு போடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். அதே போல் கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இது முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய பகுதியில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள். அப்போ இந்த பணியாளர்களுக்கு உண்டான பணி வரன்முறைகள் அனைத்துமே ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலைபளு ஒப்பந்தத்தில் 2018 கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலைபளு ஒப்பந்தத்தில் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் இன்றைய தேதி வரைக்கும் பொருந்தும். நம்ம அடுத்த ஒர்க்லோடு செட்டில்மெண்ட் எப்போ போடுறோமோ அது வரைக்கும் இந்த ஒர்க்லோடு மட்டும்தான் பொருந்தோன்ற விஷயத்தை நம்முடைய கணக்கீட்டு பிரிவு ஊழியர்கள் அனைவரும் அதை நாம் மனசில் ஏற்றிக்கணுன்ற விஷயத்தை நாம் கண்டிப்பாக நாங்கள் அதில் சொல்லிக்கிறோம். அதே போல் இருக்கக்கூடிய அந்த கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களுக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆட்கள் இல்லாத இடங்களில் எப்படி நாங்கள் ரீடிங் எடுக்கிறது என்ற விஷயத்துக்காக 2013 இன்றைக்கு வரை ஒவ்வொரு ஆண்டும் கணக்கீட்டு பணி செய்வதற்கு நம்முடைய ஆட்கள் பற்றாக்குறை. ஏன்னா இப்போ போஸ்ட் சேங்ஷனு 7500 சம்திங், ஆனால் இருக்கிறது இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க? 5000 பேர் தான். மொத்தத்தில் 2500 கணக்கீட்டாளர் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2500 கணக்கீட்டாளர்களை வச்சு நாம் அசஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்றதை காணொலி வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக மின்சார வாரியத்தினுடைய மின்துறை அமைச்சரே பேட்டி கொடுத்துருக்காரு. கணக்கீட்டாளர்கள் சுத்தமாக இல்லை, அப்போ இவங்க இல்லாததுனால பணி நியமனம் செய்யணுன்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோன்ற விஷயத்தை மின் ஊழியர் மத்திய அமைப்பு மூலமாக தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தம் தான் நம்முடைய அமைப்பு. நாம் தொடர்ச்சியாக மின் ஊழியர் அமைப்புகிட்ட, மின்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்த கோரிக்கை, வாரிய தலைவர்கிட்ட கொடுத்த கோரிக்கை, தலைமை பொறியாளர் பணி அமைப்புகிட்ட கொடுத்த கோரிக்கை, இவை தான் இன்றைக்கு மின்சார வாரியத்தினுடைய மின்துறையினுடைய அமைச்சர் மூலமாக இன்றைக்கு அதில் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் வருகிறது. மின் ஊழியர் மத்திய அமைப்பை பொறுத்தவரை நம்முடைய தொழிற்சங்கம் கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களினுடைய கோரிக்கைகள் மீது உரிய கவனத்தை செலுத்தி வருகிறது. மொபைல் ஆப் சம்மந்தமாக நாம் வழக்கு போட்டிருந்தோம். வழக்குக்கு நமக்கு சப்போர்ட்டாக நம்ம என்னென்ன தாக்குதல் கொடுத்துருந்தோம் எல்லா பேப்பரும் நம்ம கொடுத்துருந்தோம். நீதிமன்றம் நமக்கான சாதகமான ஒரு சில அம்சங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பில், இடைக்கால தீர்ப்பில். அந்த இடைக்கால தீர்ப்பை வைத்து நிர்வாகத்தோடு மொபைல் ஆப் மூலமாக கணக்கீட்டு பணி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளில் நிர்வாகத்தினுடைய தலையீடுகளை எந்தெந்த வகையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் மின் ஊழியர் மத்திய அமைப்பு தொடர்ச்சியாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆகவே கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களை பொறுத்தவரை தயவு செய்து உதவி செயற்பொறியாளரோ செயற்பொறியாளரோ டெம்பரரி டைவர்ஷன் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த டெம்பரரி டைவர்ஷன் உரிய தவறு என்ற விஷயத்தை நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய கிளையினுடைய நிர்வாகிகள், கோட்ட நிர்வாகிகள் நிர்வாகத்திற்கு சொல்ல வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு உண்டான பணி வரன்முறை, நீங்கள் ஐஏவுக்கு அவரோட பாஸ்வேர்டில் ரீடிங் எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனே இருக்காது.
அப்போ ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லும் பொழுது ரீடிங் எப்படி எடுக்க முடியும்? ஒரு பதவி உயர்வு வாங்கியாச்சு. பதவி உயர்வு வாங்கினதுக்கு அப்புறமா பதவி உயர்வுக்கு உண்டான அவங்களுடைய போர்ட்டலில் அந்த கலெக்ஷன் கேட்வேவில் என்னென்ன ஒர்க்லோடு இருக்குதோ, என்னென்ன வேலை இருக்குதோ அதை மட்டும் அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அப்படி கொடுக்கும் பொழுது மதுரையில் ஒரு சில செயற்பொறியாளர்கள் மெமோ கொடுத்துருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வருது. பல கிளைகளில் அது மாதிரி தகவல் வருது. அப்போ தகவல் வரும் பொழுது என்னுடைய பாஸ்வேர்டில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த பணியை என்னால் செய்ய முடியும். கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களே, உங்களுக்காக கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் கணக்கீட்டு பிரிவில் இருக்கக்கூடிய கணக்கீட்டாளர், கணக்கீட்டு ஆய்வாளர் முத்தரப்பு ஒப்பந்தப்படி தான் வேலை செய்வோன்ற விஷயத்தில் நீங்கள் கராராக நில்லுங்க. உங்களுக்கு மின்னூழியர் மத்திய அமைப்பு பக்கபலமாக நிற்கும். அப்படி அதிகாரிகள் மெமோ கொடுத்தாங்கன்னு சொன்னால், உங்கள் மேல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால், மின்னூழியர் மத்திய அமைப்பு கிளையினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி மாவட்ட கிளையில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பும் செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பும் மிகப்பெரிய போராட்டத்திற்கு நீங்கள் திட்டமிடுங்கள். மின்னூழியர் மத்திய அமைப்பு மாநில அளவில் இந்த கோரிக்கையின் மீது வலு சேர்க்கின்ற வகையில் மாநில அளவில் போராட்டத்தை திட்டமிடுவதற்கு மாநில செயற்குழுவில் முடிவு செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.